திடீரென வேறு ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக கழுதாவளையைச் சேர்ந்த கழுதாவளை மகா வித்தியாலயத்திலே பிரதி அதிபராக கடமை புரிகின்ற செந்தில் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தேன். செந்தில் அந்த வகையிலே செந்தில் என்னிடம் கூறியது, எங்களது பாடசாலை இம்முறை உயர்தரத்திலே பல சித்திகளை பெற்றிருக்கிறதே. இவர் பயோடெக்கிலே ஒரு மாணவி மாவட்ட மட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறாரே, அவரை வெளிக்கொணரலாம் அல்லவா என்று அவருடைய ஆதங்கம் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வகையிலே தான் நான் இன்று இந்த மாணவியினுடைய வீடு அங்கே உண்டு சிவபுரத்தில் எவ்வாறு போகிறது என்பதையெல்லாம் அவரிடம் கேட்டறிந்தது பின்பு நொடிப்பொழுதில் நான் தற்போது வேரை விசாரித்து இங்கு வந்திருக்கிறேன். அந்த வகையிலே முதற்கட்டமாக ஒருவர் ஒரு உயர்தரத்தில் அல்லது சாதாரண தரத்தில் அல்லது பல்கலைக்கழகத்தில் அல்லது பட்டம் பெற்ற பின்பு உயர்தரங்களிலே சித்தி அடைகின்ற போது அதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும். சுட்டிக்காட்டினால் அது நல்லது. அதாவது நல்லவற்றை வரவேற்க வேண்டும், பொருந்தாதவற்றை எதிர்க்க வேண்டும். அதுதான் எனது கொள்கை. அந்த அடிக்கையிலே நான் இந்த மாணவியை எவ்வாறாவது என்று சந்தித்து இவருடைய விடயங்களை வெளிக்கொணர வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது செந்தில் அவர்கள் ஒரு விஞ்ஞான பட்டதாரி. அதே போன்று அவர் அதிபர் சேவையிலே சித்தி அடைந்திருக்கின்றார். கழுதாவளையைச் சேர்ந்த ஒரு நிறைகுடம். அந்த வகையிலே தான் அவரும் இந்த மாணவியை வெளிக்கொணர வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார். அந்த வகையில் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த மாணவியை அதாவது மகளூர் கண்ணகிபுரத்தைச் சேர்ந்தவர். இவர் ஆரம்பத்திலே ஆண்டு 1 தொடக்கம் 11 வரை சித்தி கல்வி கற்றதோ கண்ணகிபுரம் விநாயகர் வித்தியாலயம். அதன் பின்பு அங்கிருந்து சாதாரண தரத்திலே 8AC சித்திகளை பெற்ற பின்பு 8AC சித்திகளை பெற்ற பின்பு இங்கு உயர்தரம் இல்லாத காரணத்தினால் கழுதாவளை மகாவித்தியாலயத்திற்கு சென்று அங்கு பயின்றிருக்கின்றார். அங்கு பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அதேபோன்று சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதேபோன்று அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஆகிய 3 பாடங்களையும் வேறு அங்கு பயின்றிருக்கின்றார். அந்த வகையிலே இவர் அங்கு பயின்றது மாத்திரமல்ல, இன்று நான் இவ்விடத்தில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மாணவியை சந்திக்க வந்ததற்கு காரணம் என்னவென்றால், பயோசிஸ்டம் டெக்னாலஜியிலே மாவட்ட மட்டத்திலே 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். மாவட்ட மட்டத்திலே பயோசிஸ்டம் டெக்னாலஜியிலே 1வது இடம். அதாவது கழுதாவளை மகாவித்தியாலயத்தை பொறுத்தளவில் நானும் அந்த பாடசாலையிலே என்ஜினியரிங் டெக்னாலஜி ஆரம்பிக்கப்பட்ட போது 2-3 பேட்சுகளுக்கு கற்பித்திருக்கிறேன். என்னையும் அழைத்து கற்பிக்கும்படி கூறியிருந்தார்கள். அதே போன்று ஒரு பேட்சுக்கு பயோமேத்ஸ் படிப்பித்தவர்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி படிப்பித்திருக்கிறேன் இதே கழுதாவளை மகாவித்தியாலயத்தில். அந்த வகையில் எனக்கு கழுதாவளை மகாவித்தியாலயத்தை நன்கு தெரியும். அந்த காலத்திலே அதிபராக கார்த்திவர் இருந்தார். அதேபோல் தற்போது மோகன் இருக்கின்றார். நான் அடிக்கடி சென்று வந்த பாடசாலை. ஆகவே அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்றால் அந்த பாடசாலையிலே மிகவும் பேசப்படுகின்ற பேரராக இருந்தவர் அந்த கழுதாவளையைச் சேர்ந்த நித்தி மாஸ்டர். நித்தி. அதே போன்று என்ஜினியரிங் டெக்னாலஜி என்று சொன்னால் அந்த HND ஹை நேஷனல் டிப்ளமா இன் என்ஜினியரிங், அதாவது உயர்தேசிய பொறியியல் டிப்ளமா பட்டத்தை கொண்ட ஜனகன். இவர்கள் 2 பேர் நான் போன காலங்கள் எனக்கு தெரியாது. தற்போது யார் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆகவே பயோசிஸ்டம் டெக்னாலஜி, என்ஜினியரிங் டெக்னாலஜி என்றால் அதுக்கு பேர் பண்ண இடம் கழுதாவளை மகாவித்தியாலயம் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிலே. அந்த வகையிலே இந்த மாணவி மாவட்ட பயோசிஸ்டம் டெக்னாலஜியிலே 8AC சித்தியை பெற்று மாவட்ட மட்டத்திலே 1வது பெற்றிருக்கிறார். உங்களுடைய பெயர்? சுப்பிரமணியம் கஜனி. ஆகவே இந்த சுப்பிரமணியத்தை பார்க்கின்ற போது இவர் விவசாய திணைக்களத்திலே ஒரு உத்தியோகத்தராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். அதே போன்று இவருக்கு 2 ஆண் சகோதரர்கள். அதாவது மூத்த சகோதரர் கணித பிரிவில் கற்று அதன் பின்பு பயோசிஸ்டம் டெக்னாலஜி கற்று அதன் பின்பு தற்போது ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே திறந்த பல்கலைக்கழகத்திலே ICT சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதே இவருடைய மற்ற சகோதரரும் அவரும் பயோடெக் கற்றவர். அவர் தற்போது பயோடெக் கற்று ஃபுட் டெக்னாலஜி நினைக்கிறேன் எந்த யூனிவர்சிட்டி? ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் அவரும் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய குடும்பமே பயோடெக் என்று தான் சொல்லலாம். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த மாணவி 8AC சித்தி மாவட்ட மட்டத்திலே பயோசிஸ்டம் டெக்னாலஜியிலே 3A சித்தியை பெற்றிருக்கின்றார். ஒரு சாதனை நிலைநாட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் உங்களது பாடசாலையிலே கற்பிக்கின்ற போது நீங்கள் நினைவு கூறுவது யாரை? அதாவது இந்த உயர்தரத்திலே இந்த சித்தியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே நீங்கள் யாரை நினைவு கூறுவீர்கள்?
எனது ஆசிரியர்களை மூவர். ஆசிரியர்களை நினைவு கூறுவீர்கள். அந்த ஆசிரியர் என்று சொல்லும்போது யார் யார் உங்களுக்கு கற்பித்தது? பவன் சார், ஆ பவன் சார், மிருத்திகா டீச்சர், அதுக்கப்புறம் நித்தி சார். பவன் சார், மிருத்திகா டீச்சர், மிருத்தியா டீச்சர், நித்யகுமார் சார், நித்யகுமார் அவர் நித்தி மாஸ்டர், நித்யகுமார் சார். அடுத்தது அதுக்கப்புறம் அனோமிகா டீச்சர் மட்டும். அன்னோமிகா டீச்சர். உங்களை தான் நீங்கள் நினைவு கூறுவீங்க. அதே மாதிரி அதிபர் அதுக்கு மோகன். மோகன். அதுக்கு முதல்ல இருந்த கார்த்திவன் இருக்கக்குள்ள நீங்கள் இருந்த இல்லை மோகன் தான் அதிபர். பிரதி அதிபர் தான் உங்களோட டிப்யூட்டி பிரின்சிபல் தான் செந்தில். என்ன ரைட், இப்படியான அவர்களை நீங்கள் நினைவு கூறுறீங்க. ரைட், உங்களோட நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அதாவது 8AC என்ற உடனே எல்லோரும் மெட்ஸ் படிக்கணும், பயோ படிக்கணும் எல்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் ஏன் இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜியை தெரிஞ்செடுத்தீங்க? அண்ணா வந்து மேட்ச் படித்து காண போனதால எங்களுக்கு ஒரு மேட்ச் பயம்டா கொஞ்சம் பயம். அதனால அண்ணா வந்து மெட்ஸ் படித்து அவருக்கு காணாமல் போனதோட அவர் காணாமல் போகல. அவர் அதுக்கப்புறம் எல்லாம் படித்து திரும்ப சற்பது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சொப்பியா இன்ஜினியர் படிக்கார். என்ன அவர் ஆரம்பத்தில் படிச்சிருந்தது கணிதத்துறை. எனக்குள்ள அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அண்ணாவுக்கு காணாமல் போனதோட நீங்கள் என்ன செய்தீங்க? உடனே பயோசிஸ்டம், உங்களுக்கு பயம், மெட்ஸ் பயம்டா ஒரு பயம்ன்றதுனால் இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜியை படிச்சிருக்கீங்க. ரைட், அப்போ நீங்கள் பயோசிஸ்டம் டெக்னாலஜியை படித்து போகல. இப்போ உங்களுக்கு கேம்பஸில் வந்து நீங்கள் மாவட்டத்தில் முதலாவது மட்டம் எனக்குள்ள உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும்? ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் கிடைக்கும். எந்த ஃபீல்டை நீங்கள் தெரிவு செய்ய இருக்கிறீங்க? மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் என்ற ஒரு ஃபீல்டை தெரிவு செய்யுங்க. அது நல்ல ஒரு ஃபீல்டு. அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜியிலே நல்ல ஒரு ஃபீல்டை நீங்கள் தெரிவு செய்கிறீங்க. அது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தற்போது இந்த நீங்கள் உயர்தரத்தை கற்கக்குள்ள இந்த மாவட்ட மட்டத்திலே நீங்கள் முதலாவதாக வருவீங்கன்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்களா? நான் அப்படி நினைக்கல. ஆனால் ஸ்கூலில் எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னவங்க முதலாவது நீ வருவா, நல்லா படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், வீட்டு அம்மா அப்பா எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. செய்வாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறேன். அது உங்கள்கிட்ட அங்கே கேட்டால் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். அது வெளிப்படையான ஒரு கேள்வி தான். அதாவது நீங்கள் மாவட்ட மட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கிறீங்க பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் கழுதாவளையிலிருந்து. அவன் நான் இப்படி இந்த கேள்வியை கேட்குறேன். அதாவது ஒரு மாணவனோ மாணவியோ உயர்தரத்தில் கற்கக்குள்ள அவங்க மெட்ஸாக இருக்கலாம், பயோவாக இருக்கலாம், அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜியாக இருக்கலாம், அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜியாக இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது காமர்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது அல்லது உங்களை வழி நடத்துவது அல்லது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது பாடசாலை ஆசிரியர்களா, டியூஷன் ஆசிரியர்களா? பாடசாலை ஆசிரியர்கள். ஏன் பாடசாலை ஆசிரியர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? அங்கே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம், பாடசாலையில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம், பணிவை கற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. நம்ம ஒரு என்னன்னு சொல்கிறேன் எல்லாம் இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பேரண்டாகவும் ஒரு ஃப்ரெண்டாக எல்லாம் இருந்து படிக்க சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அந்த வகையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது பாடசாலை ஆசிரியர்களுக்கு. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து ஆண்டு 1 தொடக்கம் 11 வரையில் நீங்கள் படித்த பாடசாலை மகளூர் கண்ணகிபுரம் விநாயகர் வித்யாலயம் இல்லவா? அவை நீங்கள் அதையும் மறக்கக்கூடாது இல்லவா? நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோடனே நீங்கள் மகளூர் கண்ணகிபுரம் மாதிரி பாடசாலைக்கு சரி. அந்த காலத்தில் வந்து அதிபராக இருந்தவர் வந்து உங்களோட பிரபாசர். என்ன அந்த காலத்தில் என்ன எனக்கு பிரிக்கிறாருன்னு தெரியாது. அந்த காலத்தில் இருந்த பிரபாசர், அதாவது அந்த பாடசாலையை வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி நவுலேஸ்வரி புள்ளிநாயத்தோடு இணைஞ்சு அந்த பாடசாலையை ஒரு முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதில் முழு மூச்சாக தனது நேரத்தை, அதாவது நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தும் அளவுக்கு தன்னை முற்றாக அர்ப்பணித்தவர் தான் இந்த பிரபாகரன் சார். என்று சொன்னால் நான் அந்த காலத்தில் சக்தியின் தேட நிகழ்ச்சிகளை செய்யக்குள்ள வல்ல நிகழ்வுகளை செய்யக்குள்ள நான் அந்த பாடசாலைக்கு சென்றிருக்கேன். அது இல்லை உங்களோட பிரதேசமான மகளூர் முனை, பாரதிபுரம், சிவபுரம், கண்ணகிபுரம் அனைத்து இடங்களிலேயும் நூற்றுக்கணக்கான சக்தியின் தேடல்களை நேரம் ஒளிபரப்பியிருக்கேன். இந்த முறையில் எனக்கு தெரியும். அந்த உங்களோட பாடசாலையில் பாரிய அக்கறை கொண்டவர்களாக இருந்தது. அந்த வகையிலே நீங்கள் ஆண்டு 1 தொடக்கம் 11 வரை மகளூர் கண்ணகிபுரம் விநாயகர் வித்யாலயத்தில் கற்று 8AC உயர்தரத்தில் கழுதாவளை தேசிய பாடசாலை, ஏன்னா கழுதாவளை மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே கற்று நான் அந்த தேசிய பாடசாலை என்ற வசனத்தை விட்டு தான் பிறகு அதையும் வந்து சொல்லி திணிப்பாங்க. ஒரு குறையாகவே கழுதாவளை தேசிய பாடசாலையிலே கல்வி கற்று 3AC சித்திகளை பெற்று அதாவது உயிரியல் முறை தொழில்நுட்பம் பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் மாவட்ட மட்டத்தில் முதலாவது. நீங்கள் ஐலண்ட் ரேங்க் எத்தனை உங்களுக்கு? 59. நீங்கள் ஐலண்ட் ரேங்கு 300 இருக்கிறீங்க. 59வது ரேங்கில் இருக்கிறீங்க. ஐலண்ட் ரேங்க் 59. நீங்கள் மாவட்ட மட்டத்தில் முதலாவது என்பதை விட
ஐலண்டில் 59 வந்திருக்கிறீங்க தானே, அது பாரிய கட்டித்தனம். அந்த வகைங்களே உங்களுக்கு பாரிய எதிர்காலம் இருக்குது. உங்களுடைய துறையை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்கிறீங்கன்றதுலாம் உங்களுடைய பிற்காலம் இருக்குது. நீங்கள் வந்து படித்து இப்போ அதில் வந்து முதுமானி பட்டங்கள் எடுக்கலாம், பிஹெச்டி பட்டங்கள் எடுக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம், பல இதுகள் இருக்குது, உங்களுக்கு செல்லக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் செய்யலாம். உங்களுக்கு தாய் தந்தை உங்களுக்கு பாரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் விடத்தை குறிப்பிட்டே ஆகணும். நான் இப்போ உங்களோட அப்பாவோட கதைக்கக்குள்ள எனக்கு அந்த விஷயம் வந்தது. உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகவும் கெட்டிக்கார ஒரு வைத்தியர் இருக்கிறார். உங்களுடைய அப்பாவினுடைய சொந்தம். அவர் என்ன முறை அப்பாவுக்கு என்ன அப்பாவோட யாரம்மா? அப்பாவோட தங்கச்சிரம்மன். அப்பாவோட தங்கச்சிரம்மன், அதாவது அவருடைய தாயும் தந்தையும் ஆசிரியர்கள். என்ன நிதர்சனன் மோகன், அவர் வந்து ஒரு வைத்தியர். அவருடைய மனைவி ஒரு சிறுபிள்ளை வைத்தியர் நிபுணர் ஆகுவதற்கு பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நிதர்சன மோகன் மிகவும் கட்டித்தனம். அதே போன்று சர்ஜரி, அதாவது சத்திர சிகிச்சை அந்த பிரிவிலே மிகவும் கட்டிக்காரராக இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே தொடர்ச்சியாக கடமையாற்றி தற்போது அதாவது எம்டி பார்ட் 1 பரீட்சையிலே சித்தியடைந்து கண் வைத்திய நிபுணராக படிப்பதற்காக தற்போது கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். அந்த வகையிலே அவரும் உங்களது அப்பாவினுடைய தங்கச்சியினுடைய மகன். அந்த வகையிலே உங்களுடைய குடும்பங்களே பார்க்கின்ற போது ஒரு படித்த குடும்பம்தான். ஆகவே நான் நிதர்சனையை விடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் கட்டிக்காரன். ஆகவே உங்களுடைய அப்பாவோட தங்கச்சியுடைய மகன். அப்போ உங்களோட குடும்பம் அவ்வாறு இருக்கிறது. நீங்களும் அதுதான் மாவட்டத்தில் 1வது இடம், தேசிய மட்டத்தில் 59வது இடத்தை பெற்றிருக்கிறீங்க. இந்த உயர்தரத்தில் நீங்கள் 3 சித்திகளையும் மாவட்ட மட்டத்தில் 1வதை நீங்கள் பெற்றிருக்கிறக்குள்ள உங்களுக்கு எது சவாலாக இருந்தது? உங்களுக்கு சவாலாக இருந்த காரணிகள் என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சவாலாக எது இருந்தது? சவால்ன்றதுக்கு எதுவும் மேரிக்கை இல்லை. எனக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு இந்த படிப்புகள் பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாமே சீரான முறையில் பாடசாலையில் நீங்கள் வந்து உங்களோட வகுப்பு பரீட்சைகளில் அதிகமாக எத்தனை புள்ளிகளை பெறுவீங்க? 70, 75, 80. நீங்கள் கட்ட 3 பாடங்கள்லேயே எந்த பாடங்கள் கூட எடுப்பீங்க? எல்லாம் ஈக்குவலாக சம்டைம் இதில் பயோடெக்கில் கூட எடுப்பேன், அக்ரிக்கில் கூட எடுப்பேன், எஸ்எல்டிலேயும் மாறி மாறி அதனை ஒரு. ஆனால் எல்லாம் அப்படி ஈக்குவலான கிட்டத்தட்ட 3மே ஏயோ பியோ அப்படி வர மாதிரி அடிப்பீங்க. வந்து இந்த பரீட்சை முடிவு வந்த உடனே இந்த பரீட்சை முடிவை வீட்டில் இருந்து பார்த்தீங்களா இல்லை எப்படி? வீட்டில் இருந்தேன். நான் பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ நான் அந்த ரிசல்ட் பார்த்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தோம் நல்ல சந்தோஷமாக இருந்தீங்க. என்ன சந்தோஷம்னா 3 என்பது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 3 எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு 3 வருமென்று தெரியும். ஆனால் மாவட்டத்தில் 1வது ஐலண்ட் ரேங்கில் 54 என்னக்குள்ள அது பெரிய பாரி சவால். அதோட உங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் என்ற பாடம் என்ன அது எத்தனை? 54. அதுவும் 54 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் அது பரவாயில்ல, இங்கிலீஷும் வயசாக பெற்றிருக்கீங்க. அது இங்கிலீஷ் என்கின்ற அந்த பாடத்தை அறிவை நீங்கள் உங்களோட பாடசாலையெல்லாம் பெற்றிருப்பீங்க. எங்கே நீங்கள் ஏற்கனவே கற்ற பாடசாலை என்ற ஆரம்பம் இதை ஏபிசிடி அங்கே இருந்தால் கற்றிருப்பீங்க. ஆகவே அதற்கு சொந்தம் வந்து உங்களுடைய அதாவது கண்ணகிபுரம் வினா வித்தியாலயம்தான். அதே போன்று உயர்தரவியலுக்கு உயர்தரத்தை பொறுத்தவரையில் சொந்தம் வந்து கழுதாவளை தேசிய பாடசாலை. அந்த வகையிலே பார்க்கின்ற போது நீங்கள் இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்டும் நமக்கு பிடிச்ச துறையில் நல்லா படிங்க. படிக்கிறதுன்ற அவ்வளோ கஷ்டம் இல்லை. எல்லோரும் நினச்சா உங்களால் முடியும், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். படிங்க. அதாவது முடியாது என்று இல்லை, எல்லாம் முடியும். அப்போ எல்லோரும் வந்து நல்ல ஒரு தேவையான ஒழுங்கான உங்களுக்கு பொருத்தமான துறையை தெரிவு செய்து நீங்கள் படிங்கன்னு சொல்கிறீங்க. அது என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்ன வசனம் நல்லா இருக்குது. பொருத்தமான துறை. நீங்கள் 8AC சித்தியை பெற்று நீங்கள் பயோ படிக்கலை, மேத்ஸ் படிக்கலை, நீங்கள் தெரிவு செய்தது பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அப்படி இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் என்கிற ஒன்று படிக்கணுமன்றத்தில் கடும் ஆசையாக இருக்கிறீங்க. அந்த வகையிலே உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வாழ்த்து தெரிவித்தவனாக. ஆகவே கழுதாவளை மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே 3A சித்திகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக 54வது இடத்தையும் 59வது இடத்தையும் பெற்றுள்ள சுப்பிரமணியம்
கஜினி சுப்பிரமணியம் கஜினி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதனாக இவர்கள் யாராவது இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என விரும்பினால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் யாரிடம் இருந்து எதுவும் கேட்குறீங்களா? உங்களுக்கு இந்த அப்படி எதுவும் உதவிகள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ரைட். அவர் உதவியே தேவையில்லை என்று கூறுகின்றார். ஆனாலும் கூட யாராவது உதவி செய்ய விரும்பினால் கல்விக்கு உதவி செய்வது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு கடவுள் நல்ல ஒரு வரத்தை தருவார். அந்த வகையிலே யாராவது உதவி செய்ய விரும்பினால் யாரும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையிலே உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய சகோதரர்கள் படித்த பாடசாலை கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவனாக நன்றி. வணக்கம்.